கர்ப்பிணி பெண்கள் செய்ய வேண்டிய சக்ரா பயிற்சிகளில் ஒன்று மூலாதாரத்துக்கான பயிற்சி பார்த்துட்டோம். இப்போ அடுத்து சுவாதிஷ்டான சக்கரம். ஏன் இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துக்கான பயிற்சியை நம்ம பண்ணுறோன்னா, அது இமோஷன்ஸோட சம்மந்தமுடையது. புரியுதுங்களா? அப்புறம் நம்ம அடிவயிறு உறுப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் சேர்ந்து இணைந்தது தான். நமக்கு மூலாதாரம் உடலுக்கானது அப்படின்னா, சுவாதிஷ்டானம் உடல் இயக்கத்திற்கானது, நம்ம ஃபிசியாலஜி அதுக்கானது. அதே மாதிரி மூலாதாரம் மண் தத்துவத்துக்கானது, நம்ம சுவாதிஷ்டானம் நீர் தத்துவத்துக்கானது. நீர் நம்ம உடம்புல 70% மேலே நிறைஞ்சது இல்லையா? அப்போது இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த நீர் பிரார்த்தனையை நம்ம செய்ய போகிறோம். இதை நம்ம செய்யும்போது நம்ம இமோஷன்ஸ் ஸ்டேபிளாக ஆரம்பிக்குங்க. ஏன்னா இமோஷன்ஸோட சீட்டே நம்ம சுவாதிஷ்டான சக்கரம் தான். கன்சீவாக இருக்கப்போ ஹார்மோனல் சேஞ்சஸில் நமக்குள்ள ஒரு டர்மாயில், ஒரு மூட் ஸ்விங்ஸ், எக்கச்சக்க ஒரு இது இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். நம்ம வேலை வீடு எல்லாத்துலேயுமே. புரியுதுங்களா? அப்போ அந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பயிற்சி ஹெல்ப் பண்ணும். ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. கன்சீவாக இருக்கப்போ எல்லாருமே கையில் எப்படியும் ஒரு தண்ணி பாட்டிலை வச்சுட்டே இருப்போம் இல்லைங்களா? அது இல்லைனா சில நேரம் ஜூஸ் அப்படி வச்சுருப்போம். அப்படி இருக்கப்போ தண்ணி இல்லை ஜூஸ் எதில் வேணாலும் இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் தண்ணியில் பண்ண போகிறேன். ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் தண்ணி குடிக்கிறப்பையும் இதை நீங்கள் செய்யலாம். எப்போ நின்றுட்டு நடக்கிறப்ப எப்போ தண்ணி குடிக்கிறீங்களோ அப்பயும் இதை செய்யலாம். இப்போ நம்ம இது ஒரு பயிற்சியாக செய்யறதுனால ஒரு இடத்துல ஆறாமரை உட்காந்து செய்ய போகிறோம். உட்கார்ந்துட்டு கைகளில் தண்ணியை எடுத்துக்கோங்க. இல்லை வாட்டர் பாட்டில், ஜூஸ் வச்சுக்கோங்க. தண்ணியை பார்த்து மனசார நன்றியுணர்வை வெளிப்படுத்துங்க. இந்த நீர் தத்துவம் தான் உங்கள் சுவாதிஷ்டான சக்கரத்தை சமநிலை கொண்டு வர போகிறது. சரிங்களா? சமநிலை கொண்டு வர போகிற இந்த தண்ணி, இந்த நீர் தத்துவத்துக்கு மனசார நன்றியுணர்வை வெளிப்படுத்திட்டு, இந்த தண்ணி நம்ம சுவாதிஷ்டான சக்கரத்துக்கான பீஜ மந்திரம், சீட் சவுண்டை நம்ம சொல்ல போகிறோம். மனசுக்குள்ளே தாங்க, வாய் விட்டு எந்த மந்திரத்தையும் சொல்ல வேண்டாம். வம், இதோட VAM, வம் சுவாதிஷ்டானத்துக்கான மூல மந்திரம். மனசுக்குள்ள சில பல தடவைகள் சொல்லிட்டு, சுவாதிஷ்டான சக்கரத்துக்கான நிறம் ஆரஞ்சு நிறம். அந்த ஆரஞ்சு நிற ஒளி இந்த தண்ணீரோட ஆற்றலை அதிகரிக்கிறதா நினைங்க. நினச்சிட்டு திரும்ப கண்களை மூடி, இந்த நீர் தத்துவம் உங்கள் சுவாதிஷ்டான சக்கரத்து மூலமாக உங்கள் உடம்புக்கு தேவையான எல்லா ஆற்றலையும் வழங்குறதாகவும், அந்த சக்கரத்தின் மூலமாக உங்களை குணப்படுத்துறதாகவும், ஆசீர்வதிக்கிறதாகவும், உங்கள் ஆற்றலை அதிகரிப்பதாகவும், உங்களை நேசிப்பதாகவும் நினைக்கணும். இந்த நீர் என்னை குணப்படுத்துவதற்கு நன்றி, என்னை ஆசீர்வதிப்பதற்கு நன்றி, என் ஆற்றலை அதிகரிப்பதற்கு நன்றி, என்னை நேசிப்பதற்கு நன்றி. இந்த மாதிரி சில பல தடவைகள் சொல்லுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச அஃபர்மேஷனை கூட நீங்கள் இதில் சொல்லலாம்.